உன் கண்ணுக்குள்ள ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக் ஹவுஸ் ஆட்டம் ஸ்வீட்டாக நாம் எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கிற ஆக்ட் மோஷனை ஓன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம எடிட் பண்ணுற பிக்கை நம்ம எடிட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு ஒரு நேனஸில் ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியோ கூட்டு நீங்கள் எடிட் பண்ண அந்த பிக்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரெஷர் பாருங்கள், அதை வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இப்போ இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்கு அது மாதிரி ஃபுல் ஸ்கில்ல வந்து பண்ண இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் எசோ பட்டனை கிளிக் போயிட்டு இதில் கிரியேட் ஃபார் மெசேஜ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே எசோ பண்ணிங்கனாக்கா சுந்த பிக்கு நேனிஸில் கன்வெர்ட் ஆகும். இதை வந்து பண்ண நீங்கள் சேவ் பண்ணிக்கும். இதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற ஒவ்வொரு பிக்குமே இதே சேம் மெத்தடில் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டீங்க ஃபார் நேனிஸில். ஸோ இந்த பிக் வந்து பண்ண குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுனாக்க ரெமினி ஆப்பிள் போட்டு உங்களுடைய பிக்குடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா அப்போ தான் வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஆப் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியலனாக்கா வீடியோ லிங்க் என்ன சொல்லி கொடுக்கு. ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து பண்ண ஆக்ட் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸாம்பிள் ஃபைல் உங்களுக்கு அதில் எது செட் ஆகுதோ அது வந்து பண்ணி இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஷோ இதில் வந்து பண்ண உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். இதில் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கே தெரியும், மறக்காமல் போய் தட்டிட்டு இருக்குங்க. ஓகே, ஜஸ்ட் இதில் நம்ம வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு மேலே கீழே பிக் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ண நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை வந்து பண்ண ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல டாப் லேயர் பாட்டம் லேயர் இருக்கா, ஸோ அதில் வந்து பண்ணாக்க பாட்டம் லேயர் கீழே வர மாதிரி இந்த பிக் ஆட் பண்ணிட்டு இந்த பிக் வந்து பண்ணாக்க இந்த லேயர்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை வந்து பண்ண நீங்கள் சென்ட் பண்ணி விட்டுங்க. இப்போ வந்து பண்ண மட்டும் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ அந்த பாட்டம் லேயரையும் அது கீழே நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கையும் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு மேலே குரூப் ஹவுஸில் செகண்ட் ஒரு பாக்ஸ் இருக்கா, அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் ஜஸ்ட் வந்து பண்ணி இதில் ஆட் ஆயிரும். இப்போ மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து ஸோ நம்ம எடிட் பண்ண ஒரு பிக் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதுவும் ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இப்போ இந்த டாப் லேயர் பாருங்கள், ஸோ அதுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பண்ணாக்க அந்த லேயர் எந்த லேயர் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கையும் அதுக்கு மேலே இருக்கிற அந்த டாப் லேயர் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு மேலே குரூப் ஹவுஸில் செகண்ட் பாக்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணால் ஜஸ்ட் அந்த குரூப்பில் இந்த பிக் ஆட் ஆயிரும். இப்போ வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண பிக் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபீட்டில் டிசிஷன் வேர்ப் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணால் டேல்ஸ் எஃபெக்ட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சேனல் செட்டிங் கிளிக் போயிட்டு இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் போயிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இப்போ அந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் உங்களுடைய பிக் வந்து பண்ண நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஆட் போயிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். ஜஸ்ட்டு மேலே இருக்கிற அந்த செகண்ட் குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் போகிறீங்க. அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் முன்ன ஆட் பண்ண டெல்ஸ் ஃபீட் வந்து பண்ண இந்த இடத்துல உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த மிரர் ஆன் போயிட்டு அப்படியே நீங்கள் பேக் வரீங்க. நெக்ஸ்ட் கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணி இப்போ இந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி இந்த ஃப்ரேமில் வந்து பண்ண உங்களுடைய பிக்கை நீங்கள் ஆட் போயிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி இது ரெண்டுமே உங்களுக்கு ஆட் ஆயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்க்க கீழே லிக்ஸ் அந்த பிக் இருக்கா, ஸோ அது வந்து நான் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு லிக்ஸ் எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது, அந்த கலர் வேணால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன். கீழே இருக்கிற அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் போயிட்டு கலர் ஃபில்டர் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கும். இந்த இடத்துல இந்த க்ரீன் கலருக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச எந்த கலர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஆட் பண்ணுற அந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி வேணாலும் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது உங்களுடைய இஷ்டம் தான். ஓகே, நான் வந்து பண்ண க்ரீன் கலரை வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு வந்து பண்ண ஒரு க்ரீன் கலர் இருக்காது, இதில் தான் நம்ம பிக் ஆட் பண்ண போகிறோங்க. ஸோ இருந்தாலும் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க நெக்ஸ்ட் லிக்ஸ் இருக்கா, ஸோ அதுக்கப்புறம் கேஃப் இருக்கும், நெக்ஸ்ட் லிக்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட் கேஃப் இருக்கும். இப்போ இந்த கேஃப் இருக்கிற இடத்துல வந்து பண்ண இந்த க்ரீன் கலரே நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க இந்த க்ரீன் கலர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்லேயே இருக்கா, அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் லிக்ஸ் முடிகிற இடத்துல இந்த கேஃப் இருக்கா கரெக்டாக இந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு அங்கே காப்பி பண்ணி அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்தா ஜஸ்ட் இது மேல் ஆட் ஆயிரும். இது அப்படி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த ரிலீஸு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மாதிரி இருக்கா நீங்கள் செக் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் கேஃப் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு மறுபடியும் அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுக்குறீங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ்
ப்ரெஸ் பண்ணி இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த டெஸ்ட்டுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் மார்க் இருக்கா நீங்கள் செக் பண்ணணும். இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, எப்படி சென்ட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ அதுக்கு அந்த க்ரீன் கலர் கிளிக் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனை இங்கே கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க அதுக்கு டைம் எக்ஸ்டெண்ட் ஆயிரும். ஸோ இது சேம் மெத்தட் நெக்ஸ்ட் ஃபைனல் இதுக்கும் நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி வந்து பண்ணாக்க கேப் இருக்க இடத்துல வந்து பண்ணாக்க இந்த க்ரீன் கலரை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ முடிஞ்சா. ஸோ இப்போ நாம் இதில் எப்படி பிக் ஆட் பண்ணணும் பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் நம்ம வந்து பண்ணாக்க கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கலஃபின்ற கூட்டு ஸ்டார்டிங் கிளிக் போயிட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நானேஸில் கன்வெர்ட் பண்ண சொன்னேன். ஸோ அதில் நீங்கள் எடிட் பண்ணிய ஃபஸ்ட்டு பிக் இந்த இடத்துல நீங்கள் செலப்பிட்டு மேலே ப்ரெஸ்ஸும் கூட்டா ஜஸ்ட் அந்த பிக் ஆட் ஆயிரும். உங்களுடைய பிக்கு கொஞ்சம் சைஸு கம்மியாக ஜாஸ்தியாக இருந்துச்சுனாக்கா அது எப்படி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணு சொல்கிறேன். ஸோ அதுக்கு அப்படி நீங்கள் பேக் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அதை வந்து நீங்கள் செலக்ட் போயிட்டு இப்போ இந்த தேர்ட் ஆப்ஷன் இருக்கா அதை வந்து நீங்கள் செலக்ட் போயிட்டு உங்களுக்கு பிக்கு தகுந்த சைஸ் வேணால் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணுறதுனா மட்டும் உங்கள் விரலால் அப்படி இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக நீங்கள் அசென்ட் பண்ணி செட் பண்ணிட்டு இருக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் அப்படியே மூவ் பண்ணேன். நெக்ஸ்ட் க்ரீன் கலர் இருக்கா அதில் நீங்கள் கிளிக் போயிட்டு கலஃபிங் கொடுத்து ஸ்டாங் கிளிக் போயிட்டு நம்ம எடிட் பண்ண ஒரு பிக் எங்கள் சில போயிட்டு மேலே ப்ரெஸ்ஸையும் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பண்ணக்கு கரெக்டாக தான் இருக்கேன். ஸோ இது சேம் மெத்தல் அடுத்து அந்த க்ரீன் கலரில் வந்து பண்ணக்கு இப்போ நான் பண்ண அதே சேம் மெத்தல் பிக் ஆட் பண்ணி விட்டுங்க. உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சுனாக்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பண்ணக்கு கரெக்டாக உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க கரெக்டாக ஆட் பண்ணிட்டேன். இதே மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பண்ணாக்க இந்த ஃப்ரேம்லேயே வந்து பண்ணாக்க சென்டரில் வந்து பண்ண ஒரு ஒயிட் கலர் மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் பொருள் பார்த்துருங்க. ஸோ அந்த பேப்பர் கட்டு மாதிரி வரும். ஸோ அதை வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து இந்த இமேஜ் நான் மிட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன் பண்ணிக்கணும். இதை நான் மசாலா பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த குரூப் இருக்கு பாருங்கள். ஸோ அதுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த குரூப்ஸ் எந்தளவு இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்க இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிக் வந்து பாருங்கள் நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது வந்து நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கா அது வந்து நீங்கள் செலக்ட் போயிட்டு கரெக்டாக வந்து பண்ணாக்க 83 வந்து பண்ணக்க வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அந்த தேர்ட் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு இதோட சைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு இது வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்கு மேலே ஆட் ஆகிற மாதிரி வந்து பண்ணாக்க செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பண்ண கொஞ்சம் இதாக இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் ஒரு மைனஸ் பண்ணி வச்சுக்கிறேன். கரெக்டாக வந்து பண்ணாக்க 87 வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ கரெக்டாக நான் மூவ் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேம் வந்து பண்ணாக்க லைட்டாக மறையிற அளவுக்கு வந்து நீங்கள் அசென்ட் பண்ணி செட் பண்ணிவிட்டுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து பண்ண லைட்டாக ஒரு ஷேடோ எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ பாட்டன் ஷேடோ இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கா அது செலக்ட் போயிட்டு ஜஸ்ட் இதை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டுங்க. சைஸ் வந்து பண்ணாக்க 65 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ஆல்ஃபா இருக்கா அது வந்து கீழ் போயிட்டு ஒரு 30 வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க ஒய் இருக்குது அது கிளிக் போயிட்டு 0 வச்சு விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ண எஸ்ஸை நீங்கள் கிளிக் போயிட்டு -14 வச்சுக்கோங்க. அந்த ஷேடோ எஃபெக்ட் வந்து பண்ணாக்க உங்களுக்கு லைட்டாக ஆட் ஆகிருக்கும். இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சாக்க ஜஸ்ட் இந்த ஆல்ஃபா மட்டும் லைட்டாக வேலை இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ அது வந்து பண்ணாக்க உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ கரெக்டாக நீங்கள் அசென்ட் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ண அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ இதே வந்து பண்ணாக்க மேலே ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த இமேஜ் நம்ம கிளிக் போயிட்டு இந்த பக்ஸையும் கொடுத்து டூப்ளிகேட் லேயர் இருக்கா அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த டூப்ளிகேட் லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதை அப்படியே வந்து பண்ணாக்க மேலுக்கு மூவ் பண்ணுங்கள். இப்போ கரெக்டாக வந்து பண்ணாக்க அந்த ஃப்ரேம் அறையிற அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கிட்டுங்க. ஓகே, ஸோ இப்போ இது வந்து பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா? ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அப்படியே நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க ரொம்ப யூஸ் தான் பிக் ஆட் பண்ணுறது. ஸோ எப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு அந்த ஆரஞ்சு கலர் இங்கே கீழ் போயிட்டு இந்த கலர் கூட்டு ஸ்டாரை கீழ் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணிய அந்த நேனிஸ்ட் பிக் இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே ப்ரெஸ்ஸும் கூட ஜஸ்ட் அந்த எஃபெக்டில் இந்த பிக் ஆட் ஆயிரும். உங்களுடைய பிக்கு கரெக்டாக ஆட் ஆகலைனாக்க முன்னாடி சொன்ன மாதிரி அப்படியே பேக் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தவிர நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஜூம் அவுட் பண்ணினாக்க உங்கள் 2 விரலால் இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி உங்களுடைய பிக்கு தவிர ஜூம் ஆன் ஜூம் அவுட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்படி மூவ் பண்ணினாக்க இதுக்கப்புறம் கேப் தான் இருக்கும். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கில் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே இருக்கா அது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு புக் மார்க் போயிட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் மார்க் இருக்கா நீங்கள் செக் பண்ணணும். ஸோ இது வந்து பண்ணாக்க கரெக்டாக தான் இருக்கேன். இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கு செலக்ட் போயிட்டு கலர் கொடுத்து ஸ்டாண்டில் போயிட்டு ஸோ நான் மெடி பண்ணி இன்னொரு நானிஸ்ட் பிக் இந்த இடத்துல செலக்ட் போயிட்டு மேலே ப்ரெஸ்ஸிங் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க அடுத்தடுத்த அந்த கேப் இருக்க இடத்துல வந்து பண்ணாக்க ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டுங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மி இருந்துச்சுனாக்க ஜஸ்ட் இந்த ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணி எஸ்ஏ பண்ணுறது கம்ப்ரஸ் பண்ணுறது பண்ணி விட்டுக்கோங்க.
ஃபைனல் லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு மூவ் போயிட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நாம கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க ஸோ பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதிங்க இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.